1977 எம்ஜிஆர் செஞ்ச அந்த ஒரு மேஜிக், அதாவது 72 அதிமுக ஆரம்பித்து அடுத்த 5 வருஷத்தில் தமிழ்நாட்டில் அவர் ஆட்சியை பிடிக்கிறார். அந்த மாதிரியான ஒரு மேஜிக்கை இப்போது நம்ம கட்சி ஆரம்பித்து 3 வருஷம் அவரை விஜயால் பண்ண முடியுமா? தமிழக வெற்றி கழகம் அந்த மேஜிக்கை செய்யுமா அப்படின்னா, 1977 அந்த ஒரு எலெக்ஷனில் என்ன நடந்தது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள். உங்களுடைய கருத்தையும் கமெண்டில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. எம்ஜிஆர் திமுகவிலிருந்து பிரிஞ்சு 1972 அதிமுக அப்படின்ற கட்சியை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் 5 வருஷம் கழித்து தான் 1977 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக போட்டியிடுது. கட்சி ஆரம்பித்து வெறும் 5 வருஷம் மட்டும் ஆனால் அதிமுக பலம் வாய்ந்த திமுகவுடன் மோதும். சினிமாவில் எம்ஜிஆருக்கு இருக்கும் அந்த புகழும் அவருக்கு இருக்கும் அந்த மக்கள் வரவேற்பும் ஆதரவும் அதை மட்டுமே நம்பியே எம்ஜிஆர் அந்த கட்சியை ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பித்த அந்த ஒரு கட்சி முதலாக 1977 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுது. 1977 திமுக தனியாக போட்டியிட்டது. அதிமுக அவங்களுடைய முதல் எலெக்ஷன், எம்ஜிஆருடைய முதல் எலெக்ஷன், எம்ஜிஆர் அந்த கட்சியை ஆரம்பித்த முதல் எலெக்ஷன். அந்த அதிமுகவுடன் சிபிஐ சிபிஎம், அதாவது கம்யூனிஸ்ட் பார்ட்டி இந்தியா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி மார்க்சிஸ்ட், இவங்க 2 பேரும் எம்ஜிஆருடன், அதாவது அதிமுகவுடன் கூட்டணி வச்சுருந்தாங்க அப்போது. ஸோ 1977 முக்கியமான கட்சிகள், அந்த எலெக்ஷனில் போட்டியிட்ட முக்கியமான கட்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது அதிமுக, திமுக, காங்கிரஸ், அதாவது காங்கிரஸ் ஐ, காங்கிரஸ் ஓ, ஜனதா, சிபிஐ, சிபிஎம், இத்தனை கட்சிகள் தான் போட்டியிட்டது. அதில் அதிமுக கூட்டணி 144 இடங்களை ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சது. மொத்தம் இருந்த 234 தொகுதிகளில் 231 தொகுதிகளையும் திமுக தனித்து போட்டியிட்டுச்சு. திமுகவுக்கு 48 இடங்கள் கிடைச்சது. காங்கிரஸ் ஐக்கு 27 இடங்கள், காங்கிரஸ் ஓவுக்கு எந்த இடமும் கிடைக்கல. ஜனதாவுக்கு 10 இடம் கிடைச்சது. சிபிஐ 12 இடங்களும், சிபிஎம் 2 இடங்களும் ஜெயிச்சது. எம்ஜிஆர் அருப்புக்கோட்டையில் போட்டிட்டார். அவர் 40,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சார். 2வது இடம் காங்கிரஸுக்கு, 3வது இடம் ஜனதாவுக்கு, 4வது இடம் தான் திமுகவுக்கு கிடைச்சது. திமுக சார்பில் போட்டியிட்ட SM போஸ் 5,400 ஓட்டு வாங்கியிருந்தார். அவருக்கும் எம்ஜிஆருக்குமான ஓட்டு வித்தியாசம் கிட்டத்தட்ட 40,000க்கும் மேலே. ஸோ இதுதான் 1977 நடந்த அந்த ஒரு எலெக்ஷனில் நடந்த சம்பவம். ஸோ 1977 எலெக்ஷன் முடிஞ்சு கிட்டத்தட்ட 49 வருஷம் கழித்து எம்ஜிஆர் மாதிரியே சினிமா துறையிலிருந்து ஒருத்தர் தனியாக புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து இந்த எலெக்ஷனில் போட்டியிடுறார். அவர் தான் விஜய், எல்லாருக்குமே தெரியும், தாவேகா. ஸோ அவருக்கு அதே வெற்றி வாய்ப்பு இருக்கா? எம்ஜிஆருக்கு கிடைச்ச அந்த ஒரு வெற்றி வாய்ப்பு விஜய்க்கு இருக்கா அப்படின்னா, இப்போ விஜய்க்கு இருக்கிற அந்த ஆதரவு அப்படியே தொடர்ந்ததுன்னா கிட்டத்தட்ட எம்ஜிஆருக்கு என்ன ரிசல்ட் வந்ததோ அதே ரிசல்ட் விஜய்க்கும் வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. 130லிருந்து 140 சீட் வரைக்கும் தனியாக போட்டியிட்டாலே விஜய்க்கு கிடைக்கும். 1977 200 இடங்கள் அதிமுக போட்டியிட்டது. அதே மாதிரி ஒரு நிலைமை தான் தாவேகாவுக்கும் வரும். ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு கூட்டணியும் அமையாத பட்சத்தில் 234 தொகுதிகள்லையும் தாவேகாவே போட்டியிட வேண்டியிருக்கும். அப்படி இல்லை, காங்கிரஸ் மாதிரி இன்னும் அந்த இது நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, 2 திமுகவுக்கும் காங்கிரஸுக்குமான அந்த ஒரு பிரச்சனை அதிகமாகி காங்கிரஸ் தாவேகாவுக்கு போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான இடங்கள் தாவேகாவுக்கு கிடைக்கும். ஒருவேளை தாவேகாவுக்கு அந்த 130லிருந்து 140 இடங்கள் கிடைச்சதுன்னா திமுக அதே 48 இடங்கள்லேருந்து 50 இடங்கள் தான் ஜெயிக்கும். காங்கிரஸ் 27 இடங்களில் ஜெயிச்சிருந்தாங்க பாருங்கள் 1977. அந்த 27 இடங்கள்லேருந்து 30 இடங்கள் வரை அதிமுகவுக்கு கிடைக்கலாம். விஜய்க்கு இப்போ இருக்கிற அந்த ஒரு மக்களிடம் இருக்கிற ஆதரவு, அந்த வரவேற்பெல்லாம் பார்க்கும்போது அதை பற்றி நிறைய சோஷியல் மீடியாவில் சில கட்சிகளை சேர்ந்தவங்க அப்படி இல்லை, விஜய்க்கு இவ்வளோ கிடைக்காது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் ரியாலிட்டியை நம்ம பார்க்கும்போது எம்ஜிஆருக்கு 1977 கிடைச்ச மாதிரியே ஒரு வெற்றி கண்டிப்பாக விஜய்க்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. 1977 சிபிஎம்முக்கு ஒரு 12 இடங்கள் சொன்னோம் பாருங்கள். அதே மாதிரி சீமானுக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு 10 இடங்கள் வரை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி பார்த்தாலும் 1977 நடந்த அந்த ஒரு சரித்திரம் திரும்புவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது இப்போ இருக்கிற நிலவரப்படி. நீங்கள் இந்த வீடியோ வேணால் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். திமுக 50 இடங்களுக்கு மேல் ஜெயிப்பதற்கான வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக தனியாக போட்டியிட்டாலே, அதாவது கூட்டணி எதுவும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் 200 தொகுதிகளில் போட்டியிட்டாலும் 130 இடங்களை சாலிடாக ஜெயிப்பாங்க. அப்படி ஒரு நிலவரம் தான் இப்போது நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த 5,000 ரூபாய் கொடுக்குறாங்க இல்லையா
திமுக. அதெல்லாம் வந்து பீகாரில் 10,000 கொடுத்து நிறைய பெண்கள் ஓட்டு வாங்கின மாதிரிலாம் இங்கே தமிழ்நாட்டில் கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா பீகாரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 10,000 அப்படின்றது அது 1,00,000 மாதிரி. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு 10,000 இல்லை 5,000 கொடுத்தாங்கன்னா அது அந்த 5,000 ரூபாய்க்கு இருக்கிற மதிப்பு தான், அவ்வளோதான். அது ஒரு மாதத்துக்குள்ளே இல்லைன்னா ஒரு வாரத்துக்குள்ளே அவங்க செலவு பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த 5,000 ரூபாய் கொடுத்தாங்களே அப்படின்ற மாதிரிலாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க. பீகாரில் நிதிஷ்குமார் கொடுத்த அந்த ஒரு 10,000 ரூபாய் கிரியேட் பண்ண அந்த ஒரு இம்பேக்ட்லாம் வந்து இந்த 5,000 ரூபாய் கண்டிப்பாக கிரியேட் பண்ணாது. ஏன்னா பீகாரை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு வந்து 10 டைம்ஸ் இல்லைனா 20 டைம்ஸ் பெட்டர். அந்த அளவுக்கு நாம் வந்து எல்லா விதத்துலையும் வளர்ந்துருக்கோம். இப்போ வந்து இந்த ஒரு 5,000 ரூபாய் கொடுத்தெல்லாம் அவங்களுடைய ஓட்டை வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் கண்டிப்பாக நடக்காத விஷயம். ஏன்னா விஜய்க்கு இப்போ ஓட்டு போடணும், விஜயை வந்து முதலமைச்சராக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த சில கோடி மக்கள் இருக்காங்க பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு மேலே மக்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போடணும் அப்படின்னு இருக்காங்க. அது தமிழ்நாடு அரசு வந்து ஒரு 50,000 1,00,000 கொடுத்தா கூட அந்த ஒரு கோடி ஓட்டு வந்து அது விஜய்க்கு மட்டும்தான் போகும். அவங்க வந்து விஜய்க்கு மட்டும்தான் போடுவாங்க. அந்த ரசிகர்கள் வந்து அப்படி தான் செட் ஆகியிருக்காங்க. அவங்க ஒருபோதும் மாறப்போகிறது கிடையாது. இந்த முறை ஓட்டு போட்டு பார்த்துட்டு விஜயுடைய அந்த ஆட்சி, ஒரு வேளை விஜய் ஆட்சிக்கு வந்து அந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த ஓட்டெல்லாம் வந்து மாறுமே தவிர அடுத்த 2-3 மாதம் வரைக்கும் என்னதான் பணம் கொடுத்தாலும் அந்த ஒரு கோடி ஓட்டு வந்து கண்டிப்பாக மாறாது. அது விஜய்க்கே தான் போய் சேரும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, பாஜக இந்த சிறுபான்மையர்களை வந்து அந்த அடி அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்னதான் அந்த சிறுபான்மையர்களுக்கு இனிமே வாரி வாரி கொடுத்தாலும் வந்து அந்த இஸ்லாமியர்கள் ஓட்டு வந்து கண்டிப்பாக பாஜகவுக்கு போகாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க அது வரைக்கும் அந்த மாதிரி செஞ்சுட்டாங்க. அந்த அளவுக்கு பண்ண வேண்டிய கொடுமையெல்லாம் பண்ணியாச்சு. அதனால் வந்து கண்டிப்பாக இனிமேல் சிறுபான்மையினர் மெயினாக முஸ்லீம்ஸுடைய ஓட்டு வந்து பாஜகவுக்கு போகாது அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் அந்த அடி அடிக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த விஜயுடைய ரசிகர்கள், அவங்க வந்து டைஹார்ட் ஃபேன்ஸ். அவங்களுக்கு நீ என்ன தான் வாரி கொடுத்தாலும் கண்டிப்பாக அந்த ஓட்டு வந்து விஜய்க்கு தான் போகும். அவங்க வாங்கிப்பாங்க. ஆனால் அவங்க மனசில் ஃபுல்லாக விஜய் தான், விஜய்க்கு ஓட்டு போடணும், விஜயை முதலமைச்சராக பார்க்கணும் அப்படின்னு அவங்க செட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்கள வந்து மாற்றவே முடியாது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இப்போ நல்லா தான் இருக்கும். ஆனால் அதை விட நம்ம ஓரளவுக்கு முன்னேறி இருந்தாலும் இன்னும் பெரிய ஒரு இடத்தை நாம் அடைஞ்சிருக்கணும். அதுக்கு நமக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றம் தேவை. அப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்ததுக்கப்புறம் இவங்கெல்லாம் உணர்ந்து திருப்பியும் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செய்யலாம். இருந்தாலும் அவங்க 2 பேருக்கும் ஒரு பிரேக்கை கொடுத்துட்டு புதுசாக ஒருத்தரை கொண்டு வரணும். அப்படி வந்தால் தான், அப்படி ஒரு மாற்றம் வந்தால் மட்டும்தான் அந்த வளமான அந்த தமிழ்நாட்டை வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, இவங்களை 2 பேரை தாண்டி வேறு யாருக்கு நாங்கள் ஓட்டு போடுறது அப்படின்னு. அதுக்கு ஒருத்தர் இங்கே வந்திருக்கிறாரு. ஸோ அந்த ஓட்டு வந்து அப்படி கேட்டவங்க ஓட்டெல்லாம் கண்டிப்பாக விஜய்க்கு போகும். கொத்து கொத்தா எங்கள் இனம் அழிவதை பார்த்து நான் ஒரு கட்சியை ஆரம்பித்தேன் அப்படின்னு சீமான் சொல்கிறார் இல்லையா? அந்த சீமானுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, சீமான் பெருசாக இங்கே எதுவும் சாதிக்க முடியாது. தமிழ்நாட்டில் இலங்கையில் போய் அந்த கட்சியை ஆரம்பிச்சிருந்தாருன்னா அங்கே அவருக்கு ஒரு வேளை வெற்றி வாய்ப்பு, தமிழர்களின் ஓட்டு மொத்தமாக அவருக்கு கிடைச்சிருக்கும். இங்கே கண்டிப்பாக சீமானுக்கு பெரிய எதிர்காலம்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் சீமானுக்கு கடந்த முறை கிடைத்ததை விட கம்மியாக தான் கண்டிப்பாக ஓட்டு கிடைக்க போகுது. ஒருவேளை தாவேகாவுடன் காங்கிரஸ் இணைஞ்சதுன்னா அந்த வெற்றி இன்னும் பெருசாக இருக்கும். அது திமுகவுக்கும் தெரியும். அதனால தான் உள்ள இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போதும் காங்கிரஸை விடாமல் அவங்க பிடிச்சி வச்சிருக்காங்க. காங்கிரஸும் எப்படியாவது எங்களை விட்டால் போதும், நாங்கள் அந்த பக்கம் போயிடுறோம் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒருவேளை காங்கிரஸ் வந்து தாவேகாவுடன் இணையும் பட்சத்தில் அவங்களுடைய வெற்றி வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும். ஸோ 1977 நடந்த அந்த ஒரு மேஜிக் வந்து கண்டிப்பாக 2026 நிகழும். எம்ஜிஆர் செய்து காட்டிய அந்த சரித்திர சம்பவத்தை விஜயும் செய்வார் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அன்னசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கு ஷேர்லாம் கூட பண்ணிவிடுங்க.